மக்களே, நம்ம ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா ஒரு குறிப்பிட்ட ரன் அடிச்சிருக்காங்க. இருங்க எத்தனை ரன்னு தெரில, நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்தியா பேட்டிங் பிடிக்கும் போது நம்ம ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் இறங்கலாம்னு பிளானு. ஆனால் நம்ம சூஸ் பண்ணுறது தானே, நம்ம யார் இது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கலாம். இந்த வட்டம் கோலியும் சூரியகுமார் யாதவும் இறங்கட்டும். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். நம்மள தான் ட்ரை பண்ணுவோமே. அம்பையர் 2 பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போதோ. ஆஸ்திரேலியாவில் எல்லாருமே வந்துட்டாங்கப்பா. செம்மையாக இருக்காரு. டிராவிஸ் ஹெட் இவருப்பா. ஐயோ, ஒரு பேர் நல்லா வாயில் வர மாட்டேங்குது. இந்த இதில் இருப்பார். ஐயோ, பேர் வர மாட்டேங்குது. சரி விடு. மிச்சர் ஸ்டார்க்கு வந்திருக்காரு. இங்கே சூரியகுமார் யாதவ் இந்த பக்கம் பிடிக்க ரெடியாக இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கோடு போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி, ஷூ வச்சே ஒரு கோடு போடுவார் எடுத்து, ஷர்ட்டுன்னு. ஓகே, போடல இவர். அது இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கேன், அப்படி போட்டிருக்காங்க. ஓகே, பேட்டிங் ரெடி ஆகிட்டார் சூரியகுமார் யாதவ். இந்த பக்கம் போட வர்றது நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு பாலே என்ன பண்ண போகிறாங்க சூரியகுமார் யாதவ், அதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு பாலே அடித்தாருங்க 4. செம்ம ஷாட்டு பா. சூரியகுமார் யாதவ்னா கிங்கா என்ன. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இறக்கி விட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். நம்ம மிச்சல் ஸ்டார்க்கை பொழந்துட்டார் ஃபஸ்ட்டு பாலே. ஸ்கைக்கு போக வச்சிட்டார் போல இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் சூரியகுமார் யாதவ் சரவழியை மொதல் ஓவர்லேருந்தே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ செகண்ட் பாலை போட வராரு. செகண்ட் பால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இங்கே செகண்ட் பாலும் தூக்கிட்டாருங்க. 4 தான். செம ஷாட்டு சூரியகுமார் யாதவ். ஓப்பனிங்கில் இறங்கி கலக்குறாருங்க. ஓப்பனிங் தான் செம. இவருக்கு ஓப்பனிங்கே கொடுத்துடலாங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியா டீம்லேயும். ஏன்னா இந்த மாதிரி பிளேயரை 3ஆவதுன்னு பரவாயில்ல. அந்த டைம் நல்லா விளாட்றாரு. நம்ம ட்ரை பண்ணோம். ஓகே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் கூட சில நேரம் சொதப்போம். நம்ம ஓப்பனிங்கை இறக்கி விட்ற பிளேயரை சீக்கிரம் இறக்கி விட்டோம். ஐயோ, ஸ்டார்க் ஓவர்லாம் லெஃப்ட்டு திரும்பி அடிக்கிறியே சூரியகுமார் யாதவ். ஐயோ. ஓகே, நம்ம மேக்ஸிமம் மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஆஸ்திரேலியா 94 ரன் எடுத்திருக்காங்க. நம்ம எவ்வளோ ரெக்கெட் ரன் ரேட்டு 9.16 இருக்குது. இந்தியா இப்போ 8.0. அடிச்சாருங்க. அடி 6. சூரியகுமார் யாதவ் ஷாட்டு இதுதான். செம்ம ஷாட்டு இது. பார்த்தீங்கன்னா நான் அப்பயே சொன்னேன், இந்தியாவுக்கு இந்த ஸ்கோர்லாம் ஒரு அத்துப்படியே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாலுக்கு 14 ரன்னு சூரியகுமார் யாதவே பிறந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே அவரே மேட்சை முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட வேணாதான், சரியா? ரொம்ப ஆசைப்படாத. அவருக்கே உரித்தான ஷாட் அங்கே அடிச்சிட்டாரு. லெக் சைடில் பின்னாடி பயங்கரமாக ஒரு 6. சூரியகுமார் யாதவ் பொழந்து கட்டிட்டாருங்க. ஸ்டார்க் ஓவரை இன்னைக்கு கிழிச்சிட்டார். 20 ரன்னு ஃபஸ்ட்டு ஓவரு. ஐயோ, சூரியகுமார் யாதவ் உங்களை இழக்கி விட்டது வீண் போகலை. நீங்கள் காப்பாற்றிட்டீங்க என் மானத்தை. மிஸ் ஆயிடுச்சு. லைட்டாக பட்டிருந்தா பந்து போயிருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, சூரியகுமார் யாதவ் காமிச்சிட்டாரு அவர் வேலையை. அடுத்து காமிக்க வர்றது யாருன்னா நம்ம விராட் கோலி. யார் நம்ம டீமோட கேப்டனில் இவர். இப்போ பேட்ரிக் கமின்ஸ். விராட் கோலி வாங்க, விராட் கோலி வாங்க. ஐ லைக் இட் விராட் கோலி. இப்போ விராட் கோலி என்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரில. பிடிக்கிறாரு. பேட்டை சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடியை மட்டும் பாருங்கள் நம்ம விராட் கோலிக்கு. சும்மா பந்து பட்டையை கலப்ப போகுது. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு பால். சரி தலைவா, விடு தலைவா. ஃபஸ்ட்டு பால் தானே. ஓகே தலைவா, அடுத்த பால் பார்த்துக்கலாம் தலைவா. இப்போ தம்பி பார்த்து போடுங்க விராட் கோலிக்கெலாம். யார் போடுறது பேட் கம்மிஸா? அப்போ பாரு விராட் கோலி நம்ம அப்படி அடித்தார்னா அவ்வளோதாங்க, 6 போச்சு. பேட் கம்மின்ஸாக இருந்தாருன்னா ஸ்டார்க்காக இருந்தார் யார் என்னங்க. நான் எங்கேனாலும் அடிப்பேன். என்னோடைய ரூல்ஸை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ஆடுறாரு. அடுத்த பால் பேட்டை சொல்லிட்டு பிடிக்கிறாருங்க. பாருங்கள், கேமில் கூட நான் அதே ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காருங்க. நான் வேறு லெவலுங்க கேமு. அதே ஷாட்டுங்க, முட்டி போட்டு அப்படி வலிச்சுக்கிட்டு அடிப்பார். அதே ஷாட்டு இங்கே பாருங்கள், ரீப்ளேயில் வேணால் பாருங்கள். செம்ம ஷாட்டுங்க.
விராட் கோலி ஸ்டைல் அப்படியே இருக்குது பேட்டிங் ஸ்டைலில். இங்கே பாருங்கள் பேட் கமெண்ட்ஸ் ஓடி வராரு. அது ஷாட்டை பாருங்கள், அதே ஷாட்டு விராட் கோலி மேட்ச்லேயும் அப்படி அடியை பார்த்துருக்கேன். ஓ கற்றுங்க கற்றுங்க, கற்றுங்க நல்லா கற்றுங்க அப்படிங்கிறாரு. ஓகே என்ன பண்ணுறது, அடித்தா புறமையாக தான் இருக்கும். விராட் கோலிக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே 2 பேரும். விராட் கோலி இப்போ ஓப்பனிங்கும் பயங்கரமாக இருக்குது. சூரியகுமார் யாதவ் அந்த பக்கம், விராட் கோலி இந்த பக்கம். அடுத்த பாலும் 4 தான். இங்கே விராட் கோலி பொழந்துட்டாரு. இந்த ஓவரை கிழிச்சு தொங்க விட்டாங்க. பேட் கமெண்ட் சண்டை போடாதீங்க, போங்க போங்க, 3 பால் அடிச்சிட்டா போதுமே, சண்டை போடுவீங்களே, வெறுப்பேற்றி பார்க்குறதே வேலையாக போச்சு. விராட் கோலிக்கு வேணாங்க பேட் கமெண்ட்ஸ். ஓகே போங்க விராட் கோலி, இன்னும் கிளின்னு கிழிக்கணும் விராட் கோலி. இன்னும் இவங்களெல்லாம் நம்மளை வேர்ல்டு கப்பு தராமல் இது பண்ணிட்டாங்களே, இந்த வேர்ல்டு கப்பாவது வாங்கணும் நம்ம. ஓ மிஸ் ஆயிடுச்சு விராட் கோலி. ஓ ஸ்டைலில் பார்த்தீங்களா விராட் கோலிக்கு, காலர் அப்படி உதறி விட்டார் தோள்பட்டையா. சாமாங்க எல்லா ஸ்டைலும் விராட் கோலியோட எல்லா ஸ்டைலும் இருக்குங்க, வேறு லெவல். ஓகே இப்போ அந்த பால் என்ன பண்ணுறாரு, அடுத்த பால் அதே ஆஃப் சைடு தூக்கி அடித்தார், 4 போயிடுச்சு. இந்த ஓவரை செஞ்சிட்டாரு விராட் கோலி, பயங்கரமாக செஞ்சிட்டாரு. இப்போ நம்ம பேட் கமின்ஸு செம்ம ஷாட் அடித்தார் விராட் கோலி. ஓகே அடுத்த ஓவரை போட வருகிறது யாருன்னா பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓஹோ விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஓப்பனிங்கில் கலக்கிறாரு, இந்த பக்கம் விராட் கோலி கலக்கிறாரு. எப்பா யார் எப்பா ஆடம் சாம்பா வந்திருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. அவர் ஆடம் ஜாம்பா இன்னைக்கு போடுறது சூரியகுமார் யாதவ். அங்கே பாருங்கள் சூரியகுமார் யாதவ் தொப்பிலும் கழட்டிட்டாருங்க. ஐயோ ஹெல்மெட்டே கழட்டிட்டாரு. அப்போனா இன்னைக்கு 6 கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்க 6. வாவ் செம்ம ஷாட்டு. இதை பார்த்தா ஒரு 5 ஓவரில் மேட்ச் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். என்ன அடி இங்கே பாருங்க சூரியகுமார் யாதவ். ஏப்பா என்ன அடிங்க அது, 90 மீட்டர்ஸ் போயிருக்கு, செம அடி. இப்போ பாருங்க அடுத்த பால் பிடிக்கிறாரு சூரியகுமார் யாதவ். என்ன பண்ணுறாருன்னு தெரில, அடுத்த வாரம் கூகுளி போடுறாருன்னு நினைக்கிறேன். அனிமா லெஃப்ட் சைடு விட்டா ஒன்று நல்லாயிருக்கும். அந்த விட்டாருங்க சொன்ன மாதிரியே. ஐயோ விட்டாரு, செம்ம 4 லெக் சைடு அடித்தாரு, 4 போயிருச்சு கிரவுண்டை தாண்டி எங்க. ஓகே ஆடம் ஜாம்பா செம்ம முட்டி போட்டு அப்படி சூப்பராக அவருக்கே ஒருத்தான ஷாட்டு மாதிரி இருந்துச்சு அந்த பார்க்கும்போது. ஓகே இப்போ சூரியகுமார் யாதவ் அடுத்த பாலை பிடிக்கிறாரு. 48 ரன்னுக்கு 0 விக்கெட்டு. இப்போ அடுத்த பாலை என்ன பண்ண போகிறாரு, அடிச்சாரு ஸ்ட்ரைக்கில். ஓ ஐயோ கேட்சுங்க. ஓ மை காட், ஆடம் ஜாம்பா அவரோட ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்துட்டாரு, சூரியகுமார் யாதவை தூக்கிட்டாருங்க. சரி ஓகே நல்லதான். ஓகே சூரியகுமார் யாதவ் நீங்கள் கொடுத்த பங்கை சூப்பராக முடிச்சிட்டிங்க, உங்கள் ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே.